சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு 5 கோடி ரூபாய் விஜய் தரலையா? கொரோனா நிதிக்கு பல கோடி ரூபாய் உதவிய விஜய் செய்யலையா? ஆனா வெறும் நடிகர் அப்படிங்கிறாரு. இப்ப எந்த நடிகர் செஞ்சா? ரஜினி செஞ்சாரா? மனசாட்சி இல்லையா? கேட்கிற பேசுற அத்தனை பேருக்கு மனசாட்சி. ரஜினி செஞ்சாரா? 5 கோடி ரூபாய் ரஜினி கொடுத்தாரா வெள்ள நிவாரணத்துக்கு? இந்த சென்னையில தான் இருக்கிறீங்க, நீங்க கொடுத்தியா? எந்த நடிகர் கொடுத்தான்? தலைவர் விஜய் கொடுத்தார். எந்த நடிகர் போய் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தான்? எந்த நடிகர் ஈழத்தமிழுக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தான்? எந்த நடிகர் 10வது 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கு முதல் 3 மதிப்பெண் இருக்கிற பசங்களுக்கு வயல தோடம் தங்க கம்பளம் எந்த நடிகர் கொடுத்தான்? எவன் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்? தலைவர் விஜய் செஞ்சார். எந்த நடிகர் பால் பன்னு முட்டை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தான்? எந்த நடிகர் இரவு பாடசாலைகளை நடத்தினான்? எந்த நடிகர் மாவட்டந்தோறும் விலையெல்லாம் உணவகங்கள் நடத்த சொல்லி உத்தரவு போட்டான்? இல்ல எந்த நடிகர் எப்ப பண்ணார்? இதெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு கிடையாது. அன்னையில இருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வருகிற ஒரு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பேசுறன்னு வாங்கப்பா, இங்க வந்து சந்திச்சாரு, அங்க வந்து சந்திச்சா விட்டுட்டா ஓடினாரு. அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்தவர் தலைவர் விஜய். நெருக்கடி மேல நெருக்கடி உண்டு பண்ணீங்கன்னா வெளியே வரல. நீ சொன்னதுல அனுமதி கொடுத்தாலும் வெளியே வர முடியும். ஆனா இப்ப அதிமுக அவங்க பிரச்சாரம் எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. மயிலாப்பூர்ல திமுகவும் அதிமுகவும் தேர்தல் ஆணையமும் முக்கோண காதலாக செயல்படுகிறது. அதே முக்கோண காதல் தான். இவங்களுக்குள்ள ஒத்து போறாங்க. விஜய் அனுமதி கூடாது. நீ விஜய்க்காக குரல் கொடுக்காது, நம்மளுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணு.